எங்கள் ஊரில் வருவாங்க குடு கொடுப்பாங்க, நல்ல காலம் பிறகுது நல்ல காலம் பிறகு மாதிரி அடிச்சுக்கிட்டு தர்றாப்புல. ஏதோ ஒன்று அதில் கடைசி இதை மறந்துட்டாப்புல. தூந்து போன சக்தி கண்டுபிடிச்சிட்டாப்புல. அது நசீருதீன் சார் சொல்றாப்புல, புகழ்பெற்ற நடிகர், உங்களுக்கு இந்த நகரம் தீப்பற்றி எரிகிறதுல வருத்தம் இருக்கு, எனக்கு இந்த பைத்தியக்காரங்கையில தீப்பெட்டி எவன் கொடுத்துருங்கிறது வருத்தமா இருக்கு சொல்லியிருக்காப்புல. அது மாதிரி கொடுமையான ஒரு கூட்டமிடாது அவர் வந்து எழுதாப்புல. என்னன்னு தெரியல, என்னை நான் கவர்ச்சியால் வந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். கோவப்படுறாப்புல. அது தப்பு தானே. அவர் மண்டேலா மாதிரி 27 ஆண்டு சிறையில் இருந்து வந்திருக்காப்புல. எண்ணற்ற தியாகங்கள், எண்ணற்ற வழக்கு, பல சிறை கொட்டடிகள், அனுபவம். அப்புறம் 200 கோடி இல்லை 100 கோடியை சல்மான் மாதிரி வாங்குற சம்பளத்தை பாதிய மக்களுக்கு கொடுத்து கொடையா கொடுத்து மக்களின் இதயத்தை வென்று வந்துட்டாப்புல. சினிமா டு சிஎம் எளிதா டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இல்லை, அதனால உங்களுக்கு தெரியல, கோவம் வருது வேற. சரி, என்னதான் தகுதி சொல்லுங்கள சிஎம் சார். சிஎம் சார், நீங்க உங்களை மக்கள் தேர்வு செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரே ஒரு காரணம் சொல்லு. ஒரே ஒரு காரணம். நீ ஒரே ஒரு காரணம். நீ வேணா உங்க ஆளுகளை சொல்லு. ஒரே ஒரு காரணம் சொல்லு. சினிமாவில் நடிச்ச தகுதி 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லா ஆட்சி தருவன்னு நம்புது பாரு. ரஜினிகாந்த் அவர்களுக்காவது என்ன ஒரு 50 படமாவது இருக்கு. அண்ணன் கமல்ஹாசனுக்கு 100 படமாவது நல்ல படம். எம்ஜிஆருக்குன்னா 200-300 பாட்டு இருக்கு. ஒழுக்கம் நிறைந்த தாயை போற்றுவது, மனைவி பெண்களை மதிப்பது, பாடல் இருக்கு. மது குடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார். நீ தம் அடிக்கிற அழகை பார்த்து தனலட்சுமி இரும்பிச்சுன்னு ஏதோ ஒரு கர்மம். இதுல கோவச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு சிஎம் சார்? நீங்க கோவச்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒத்துக்கிறங்க மனச்சான்றோட. நீங்க தான் பெரிய நேர்மையான சிகரம் ஆயிடுச்ச. எதா இருந்தாலும் பழைய மேல எங்க ஊர்ல எங்க அத்தை பொண்ணுலாம் வாக்கப்பட்டு வரும். எங்க அண்ணங்க நீர் கட்டிக்கிட்டு வரும். கட்டிட்டு வந்தா என்ன தச்சு ஐயோ எங்க குழந்தை